என்ன காரணம்? இது ஃபேமஸ் தொப்பூர் கணவாய் 20 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க? வெள்ளையா சீலை கட்டிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகுது, கண்ணுக்கு தெரியுதுன்னு அது சொன்னாங்க. எரிஞ்சு போய் நிக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்க அது பேய்க்குது பிசாசிக்குது அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையை பாலி கொடுக்குறோம். நம்ம அனுபவத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்க பார்த்துருக்கீங்க? எல்லா ஹில்ஸ் ஓடிட்டோம். இருக்கிறது மோசமான ஹில்ஸா துப்பு ஹில்ஸ்றேன். அதனால ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடிடும். மலைவாழ் மக்கள் கோயில் ஒன்று இருக்கும். சரி சரி. அந்த கோயிலை எடுத்துட்டு அந்த ரோடை மேலே போட்டாங்க அப்படின்னா அந்த இதாகிடும். அதுக்கு பின்னாடி தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிடும். வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே எங்களை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? ஆனால் வயலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட வெளியில் வந்துருக்க மாட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ வரப்போகுது. இனிமேல் ரெகுலராக வரும். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம நிறையா நைட் ரைடு வீடியோஸ் போட்டிருப்போம். அதே மாதிரியே வந்து வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் வந்து இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக வரும். அவேர்னஸ் வீடியோ. அதாவது இந்தியாவோட மோசமான ஒரு ஆபத்தான சாலைன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாலை. எல்லா டிரைவர்ஸும் வந்து பயப்படுற ஒரு சாலை அப்படின்னா வந்து அது தமிழ்நாட்டில் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆக்சிடென்ட் ஆகிற எல்லாமே வந்து நேஷ்னல் பர்மிட் ஓட்டுற லாரி டிரைவர்ஸ், நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. இதுக்கு வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் வந்து ஒரு 2 விதமான காரணம் சொல்கிறாங்க. அங்கே அமானுஷமான விஷயங்கள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரோடோட டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எனக்கு தொப்பூர் கணவாய் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இன்றைக்கி போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் அந்த தொப்பூர் கணவாய் ரோட்டில் ஒரு 2-3 தடவை கிராஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க பர்டிகுலராக ஒரு டைம் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முனி வரும், அந்த பேய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அங்கே வந்து இந்த ஓஜா போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓஜா போர்டை வச்சு உண்மையிலே பேய் இருக்கா என்ன எது நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் இன்றைக்குள்ளாக. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ கரெக்டாக அந்த தொப்பூர் கணவாயில் அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். இதிலே நிறைய ரோடு போட்டு அங்கங்கே டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அதுவே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கே வந்து எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. லோக்கல் பீப்புள்கிட்ட தான் கேட்டோம். பெரிய ஒரு மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. இது அப்படியே அந்த மலையோட ஈக்குவலுக்கு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம எதில் போயிருக்கணும், இதில் தான் போகணுமா? ஸோ இதில் போய் அந்த இடத்துல பிரியணும். வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், பின்னாடி போகலாமாடா ஐபி? போகலாம். பேர் வந்து கூட இவங்க 2 பேர் தான் வந்து ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. இந்த ரோடு இன்ஜினியர் சொன்னது இவர் தான். அவர் பேர் வந்து சதீஷ். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த தொப்பூரில் வந்து இந்த பின்னாடி பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தூண்லாம் இருக்குது பாருங்கள் பெருசாக. அது வழியாக வந்து இப்போ நாங்கள் அந்த கரெக்டாக அந்த மவுண்டன் பாஸ், அதாவது அந்த ஒரு 3 எஸ்பெண்டு மாதிரி இருக்குது, அதில் தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோட்டை ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு விஜய்ன்னு சொல்லிட்டு. போகலாமா? பயமாக இருக்கா உங்களுக்கு? போகலாம், எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஓஜா போர்டு எடுத்துக்காங்க சதீஷ். அதாவது இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற இடத்துல வந்து நிப்பாட்டி அந்த ஊர் மக்கள் சொன்னது என்னென்னா, அந்த பார்த்துங்க ஓஜா போர்டு, அந்த குழந்தையோட ஒரு ஆவி வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல உண்மையிலே ஆவி இருக்கான்னு சொல்லி இந்த ஓஜா போர்டை வச்சு இன்றைக்கி நைட் நாங்கள் 1 மணிக்கு செக் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது தெரியல, எங்களுக்கே ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது, பயமாக இருக்குது. வாங்க போகலாம். இல்லை என்னென்னா, இந்த கான்செப்ட் சொல்லும்போது நிறைய பேர் பயந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் எங்களோட தைரியமாக போய் பார்த்துக்கலாம் எதனால் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதனால் இன்றைக்கி எதனால் நாங்கள் ஒரு கை பார்க்குறதா தான் இருக்கோம். பார்த்துடலாம். சரி வாங்க போகலாம். வாங்க இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகிற ரோடை போய் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு NH44 டைரெக்டாக இந்த மைசூர் ஓசூர் ரோடு கனெக்ட் ஆகுது. அதனால் செம்ம டிராஃபிக்காகவும் இருக்குது. நீங்களே பாருங்கள், இன்றைக்கி வீக்கெண்டும் கிடையாது, இன்றைக்கி புதன்கிழமை தான். எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நாள் நிறையா வீட்டை இடிச்சிருக்காங்க இதுலையா? ஆமாம், அந்த இடிச்சிருக்காங்கன்னா இந்த மேம்பாலத்துக்காக வீட்டை இடிச்சிருக்காங்க போலன்னா. சரி, நம்ம யாராவது ஒரு லோக்கல் பீப்புள் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் என்னென்னா, அங்கங்கே வந்து அந்த ஸ்பீடு இண்டிகேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதாவது கம்மி பண்ணி போங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னா அவங்களே மைக்கில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வண்டியில் பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணுங்கள், இதுக்கு அடுத்து ஆபத்தான வளைவு இருக்குது, அந்த மாதிரி அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்பீட்டரும் போட்டு விட்றாங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க அப்படிங்கிறாங்க. போகும்போது மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. அதாவது இந்த மலை ஏறும்போது ஆக்சிடெண்ட் அந்தளவுக்கு ஆகிறது கிடையாது, கீழே இறங்கும்போது தான் ஆகுது. இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த பேய் இறங்கும்போது மட்டும்தான் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற காரணத்தை பார்த்தா அப்படி தான் தோணுது. அப்போ இது கண்டிப்பாக அந்த பேயினால தானான்னு யோசிக்க தோணுது. நான் இறங்குற வண்டி மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது விபத்து வந்து இந்த இயந்திர கோளாறு அது மாதிரி தான் காரணமாக இருக்கும். ஏன்னா டிரைவர்களை கோளாறு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க எல்லா பக்கமும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றவங்க தான். இந்த இடத்துல வந்து தூங்குறதுக்கு வந்து அவங்க வந்து இது கிடையாது. இதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். இந்த கனரக வாகனங்களால தாங்க அந்த பிரச்சனையே வருது. லோடோட மேலே ஏறுறதும் லோடோட கீழே இறங்குறதும் ரொம்ப ஆபத்தானது. இதில் எல்லா வண்டினாலுமே பர்ஃபெக்டாக அந்த லோடை வந்து மேலே லிஃப்ட் பண்ண முடியுதில்லை. அதனால் அந்த வண்டிகள்லாம் ஸ்லோவாக போகும்போது மற்ற வண்டிகள் வந்து சின்ன சின்ன வாகனங்கள் வந்து அதில் மாட்டிக்குது. இதனால் டிராஃபிக் ஆகுது. அப்புறம் மேலேருந்து வர வண்டி டிராஃபிக்கை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, டக்குன்னு அவங்க ஃபாஸ்ட்டாக இறங்கும்போது டப்புன்னு அடி வாங்கிடுது. அதுவும் ஒரு காரணம். இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, மலையை குடைஞ்சி தான் ரோடு போட்டிருக்காங்க. நேஷ்னல் ஹைவேங்கிறதுனால போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்குது. இதுதான் அந்த மெயினான இடம். இந்த பாலத்தில் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆனது. இதுக்கு கீழே நிறைய கிடக்கும், அந்த இடத்துல நிப்பாட்ட முடியல. இங்கேயும் கீழே ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ அங்கே பேசுகிற மைக்கில் பேசுகிறது இங்கே வந்து கேட்குதுடா. ஒரே இதாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தனி ஆள் இருக்கார். அங்கே வந்து போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் ஆமாம் தனியாக செக்யூரிட்டி போட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சைடில் வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மேட்டில் வந்து இவர் என்னடா தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. எக்ஸலாக வேறல. எக்ஸல் ஏற மாட்டேங்குது பார்த்தியா, 2 பேர்த்தோட ஏற மாட்டேங்குதுடா எக்ஸலு. ரோடு அகலமான ரோடு தான், 3 வண்டி போகிற ரோடு தான் இருக்குது இது. ஆனால் ஏன் வண்டி எப்படி ஸ்பேஸ் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தோம், ஒருத்தர் வந்து ஒரு டாட்டா ஏசியில் ஒரு 10-20 மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றிக்கிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு கேட்டோம், வண்டி ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொன்னார். அவர் போயிருப்பார் நேரம். பார்ப்போம். இந்த கோயில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக அந்த கோயில் கட்டினதாக சொன்னாங்க, ஆஞ்சநேயர் கோயில். ஆனால் இந்த கோயில் கட்டியுமே எந்த பிரயோஜனமே இல்லை. அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புதுசாக அந்த கவர்மெண்ட் போட்டுட்ருக்கிற ரோடோட இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். அப்படியே டேரெக்டாக வளைவே இல்லாமல் நேரடியாக அந்த மலைக்கு ஹைட்டுக்கு ஈக்குவலாக அந்த பாலத்தை போட்டு அப்படியே டேரெக்டாக அங்கே ஃப்ளாட் ரோடை கனெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ரோடு. ஸோ இந்த வளைவான ரோடை வந்து இந்த பாலம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாரி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். அதால் லோடு இழுக்க முடியல. ரொம்ப தூரத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே ஏறிட்டே இருக்குது இந்த ரோடு. அதாவது சடனாக ஏறி இறங்குனா எல்லா வண்டியுமே ஏறிடும். இதெல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு கீர்லேயே திணறிட்டார் அவர். காருகள்லாம் ஈஸியாக ஏறிடுது, பிரச்சனை இல்லை. லோடு வண்டி தான் வந்து ஏறதுக்கு கஷ்டப்படுது. ஏண்டா இது சதீஷா, இப்போ இது ரோடு அகலமாக தானே போட்டிருக்காங்க. ரோடு அகலம் தான் உனக்கு அந்த இடம் ஒரு அந்த கணவாய் மட்டும்தான் உனக்கு ரோடு சிறுசாக. கணவாய் மட்டுமா? அந்த பாலத்திட்ட மட்டும். இப்போ இந்த இடத்துல பாலம் வருதா? இதுக்கு மேலே போகுது, அப்படியே போகுது. இங்கே லேண்ட் பண்ணுறாங்க. அது வந்து கார் போகிற மாதிரி, இது லோடு வண்டி போகிற மாதிரி பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் ரெடியாக நிறுத்தியே வச்சுருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கரையை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு லாரி பாருங்கள் எரிஞ்சு போய் நிற்கிதா அப்படியே ஃபுல்லாக. இது எல்லாமே இங்கே ஆக்சிடெண்ட் ஆன வண்டி தான். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு கார் எரிஞ்சு போய் நிற்கிது பாருங்கள்.
இப்போ போகும்போது வந்து ஃப்ரீயாக விட்டுடுறாங்க விஜய், சரியா? போகும்போது வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க, வரும்போது கீழே இறங்கும்போது 2 வேவாக பிரித்து ஒரு பக்கம் வந்து கனரக வாகனங்களும் இன்னொரு பக்கம் வந்து நார்மலான சின்ன வண்டியெலாம் போகுது. இலகு ரக வாகனம். சரி, ஒரு 2 தடவை தொப்பூர் கணவாய் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்ல. இதே மாதிரி நம்ம கொல்லிமலை ஹில்ஸ்லாம் இதோட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஹில். ஆமாம், கொல்லிமலை திம்பம் ஃபாரஸ்ட் டிரைவர் இல்லாமல் வந்து அங்கே டிரைவ் பண்ண முடியாது. சுங்கச்சாவடி. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா பேருண்ணா? பேர் மகாராஜன். மகாராஜா. இது நீங்கள் எந்த ஊர்லண்ணா இருக்கீங்க? நான் எங்கள் ஜருகு பக்கம் அச்சிப்பட்டி. அச்சிப்பட்டி. இது எந்த மாவட்டம்ண்ணா? தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டம். உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்? எங்கள் ஊரில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை அது இதுதான் ஸ்பெஷல். இல்லை, இன்னொரு ஏதோ ஒரு ரோடை பற்றி பயங்கரமாக சொல்கிறாங்க. ரோட்டை பற்றி கணவாய்னா அது எதனால் பேர் வந்துச்சு? தொப்பூர் கணவாய். இது பேரே வந்து கட்டமேட்டு கணவாய் தான். கட்டமேடு தான் இது. கட்டமேடு. இதோட முழு பேர் கட்டமேடு. அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் போவாங்க இந்த ரோட்டில் மாட்டு வண்டி அந்த வெள்ளங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து போவாங்க. அந்த மாடு ஏறாது, அதனால மாட்டு வண்டியில பின்னாடி கட்ட வச்சிருப்பாங்க. அந்த வீலுக்கு கட்ட வைக்கிறத வச்சு ஏத்தினதுனால இது கட்டமேடுன்னு பேரு. நாளடைவில் அது தொப்பூர் கணவாய் ஆயிருக்குது. ஓ சரி சரி, அதுதான் தொப்பூர் கணவாய். அதுக்கு தான் பேர். இது பேரே வந்து கட்டமேடு தான். சரிண்ணா. இப்போ நான் அதிகமாக வந்து இப்போ ஒரு ரீசெண்டான நிறைய நியூஸ் பார்த்தேன். சொல்லுங்க. இங்கே வந்து அதிகமாக வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த காரணத்தினாலண்ணா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து நிறைய ஊர்களில் வண்டி ஓட்டிட்டு வர்றவங்க தான் எல்லாருமே. நேற்று வண்டி எடுத்து இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறவங்க கிடையாது. நீங்களும் இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க இந்த ஊரில்? எத்தனை வருஷம்? லாரி டிரைவர் தான். லாரி டிரைவர் தான். ஆமாம். ஆட்டோ எத்தனை வருஷமான? டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தேன். டெல்லி வரைக்குமே போயிட்டு வரீங்க? இருக்கிற காட்டுலயே வந்து சத்தீஸ்கர் காடு தான் பெரிய காடு. அந்த காடெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். சரி, எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். என்ன ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொப்பூர் கணவாயில் வந்து ஒரு செகண்ட் கியர்லையாவது சப்போஸ் போகணும். செகண்ட் கியரில் போனால் மட்டும் ஓரளவுக்கு நிற்கும். அதிகமாக ஓவர்லோடுனா நீ எக்ஸ்ட்ரா தான் மாட்டி ஆகணும். இப்போ அந்த அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிறது கனரக வாகனம் மட்டும்தான். கனரக வாகனம் மட்டும்தான். அதனால வந்து பின்னாடி நிற்கிற காரு அதெல்லாம் போயிருக்கு. அதனால ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து வேக்கம் இருக்கும். இப்போ பிரேக் பிடிக்கிறதுல வேக்கம்னா இது வந்து ஏர் பிரேக் மாதிரி சொல்கிறேன். ஏர் பிரேக் காற்று மட்டும்தான். காற்று மட்டும்தான் வீலை பிடிக்கும். அதனால அது என்ன பண்ணா லைட்டாக கண்ணு மயிரை மட்டும் எங்கேயாவது ஓட்டம் இருக்கும், தெரியாது. அந்த இறக்கத்தில் போகும்போது 4 தடவை அடிச்சிங்களா அந்த காற்றெல்லாம் அவுட் ஆயிரும். அவுட் ஆகிட்டா நின்று போயிடும். அப்போ இந்த ஒரு ரீசன் தான். அந்த பேய்க்குது பிசாசிக்குது அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நாங்கள் இதுலேயே தான் போகிறோம், இதுலேயே தான் வரோம். நீங்கள் இந்த மாதிரி லாரி ஓட்டும் போது ஒரு தடவை கூட இல்லை. நான் எந்த காரணத்தை கொண்டும் இது மாதிரி ஹில்ஸ் வந்தாவே செகண்ட் கியர் இழுத்துட்டு உட்காந்துக்குவேன். அது பாட்டு போவோம். ஓனர் மைலேஜ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? வண்டி மைலேஜ் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். அந்த ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் டீசலுக்கோசரம் நம்ம உயிரை பாலி கொடுக்கறதுக்கு நம்ம ஆள். இப்போ இந்த ஊருக்காரங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? இந்த ஊருக்காரங்க வந்து தொப்பூர் கணவாய் யாருக்கும் ஆகலை. இது வரைக்கும் ஆகலை. 1 2 ஆயிருக்கும். ஒன்று பெரிய அளவுக்குலாம் எல்லாமே வெளி மாநிலம் வெளியூர் டிரைவர்ஸ் தான். ஆமாம், வெளியூருக்காரங்க. இந்த ஊருக்காரங்களாம் வந்து இதை பற்றி தெரியும், அதனால எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோடை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரே இறக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வரும்போது இப்படி டேப்பர் வரும், அப்புறம் உடனே இப்படி திரும்பும். இப்படி வந்து திரும்பி இப்படி திரும்பும். இப்படி திரும்பும்போது இப்படி இழுக்கும்போது இந்த பருப்பு இப்படி ஒரு டேப்பர். எந்த இடம்னா அந்த கல் ஒன்று போட்டுக்கிறாங்க, அந்த இடம் இப்படி டேப்பர் வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்படி இழுக்கும்போது ஸ்பீடாக அடிச்சிடும். இங்கே போகிறது நியூட்ரல் தான் காரணமே. நியூட்ரலில் போகிறது தான் காரணம். குறைஞ்சது எத்தனை ஸ்பீடில் போனால் வந்து ஒரு சேஃப்டியாக கீழே போகலாம்? சேஃப்டியாக கீழே போனோன்னா குறைஞ்சது ஒரு 30. அதுக்கு மேலே போனால் அதிகம். அது 30 அதிகம். 30 அதிகம். ஆமாம், அதாவது ஓவர்லோடு வண்டிக்கு மட்டும் 30 அதிகம். இது ஒரு நார்மலாக கண்டிஷனான வண்டி வேக்கமை இதெல்லாம் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இங்கே வந்து வேற இந்த பேய் பிசாசு அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கா இங்கே? இன்னும் நம்புறாங்களா? இங்கே இல்லைங்க, எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பேய் நம்பிக்கைலாம் இல்லை. இந்த ஊர் மக்கள்லாம் அது இல்லைன்னு சொல்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே இல்லை இங்கே. அது மாதிரி விஷயமே அமாவாசைக்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து
ஒரு கை குழந்தையோட ஒரு ஆவி வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் காட்டல. இந்த கதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த இதில் செல்லல்களை பார்ப்பேன். இதெல்லாம் சும்மா யூடியூப்ல போடுறாங்கன்ட்டு நான் நினச்சிக்குவோம். நம்ம இங்கே இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. தெரியாது வெளியாளுங்க ஆமா அப்படியா இப்படியா அது ஒரு பயப்படுத்துறதுக்கோசரம் டிரைவருங்களை. ஐயோ பேய் இருக்குது விசாசி இருக்குது அப்போ பொறுமா போகலாம் முழிச்சு போகலான்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? தெரியலைங்க, எல்லாம் நிறைய ஆயிட்டுக்குது. நிறைய குத்துமதிப்பாக ஒரு கணக்கு சொல்லுங்களேன். வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இல்லைன்னா கூட ஒரு 60 to 70 ஆகும். வருஷத்துக்கு 70-80 கூட வரலாம். என் தோராயமாக சொல்கிறேன். அதிகமாக தான் நான் சொல்கிறது கம்மி, அதை விட அதிகமாக தான் இருக்கும். கடைசியாக ஆக்சிடென்ட் ஆனது எப்போன்னா? அது இப்போ கூட ஒன்று ஆச்சுங்க. அது என்னன்னு தெரியலைங்க. நாம் தான் டெய்லி பார்த்துக்கிறோமே. அது எங்கேருந்து போகிறதுக்கே முடியறது. இங்கே டிராஃபிக் ஆச்சுன்னா உடனே பாலம்புதூர் வரைக்கும் நிற்கிது. அங்கே வரைக்கும் நிற்கும். இல்லை என்னன்னா இப்போ எனக்கு பர்டிகுலர் இந்த இடத்துல மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு தான் கேட்குறேன். அதான் மெயின் காரணமே வந்து டிரைவருக்கு கவனக்குறைவு. அது ஒன்று தான். அந்த இடம் என்னன்னு கேட்டால் டேப்பர் தான் மெயின். ரோடோட அமைப்பு வந்து டேப்பர். நிறைய இன்ஜினியரிங் வராங்க போகிறாங்க, அவங்க எல்லாம் பேப்பரில் படிக்கிறவங்க. நம்ம ரோட்டில் படிச்சதுனால அந்த இது சொல்கிறேன். சரிண்ணா, ஓகேண்ணா, நன்றி. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அண்ணங்க 2 பேர் இங்கே லாரி ஸ்டாண்டில் இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாயிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. இவங்க 10 வருஷமாக இங்கே வந்து லாரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊரில் வந்து இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா உங்கள் பேர் என்ன? சண்முகபாண்டி. அண்ணா உங்கள் பேர்? ரமேஷ். சரி, ஓகே. நீங்கள் 2 பேருமே இப்போ கண்டெய்னர் லாரி ஓகே கண்டெய்னர் லாரி ஓட்டுறீங்க. 10 வருஷமாக இந்த ரோட்டில் ஓட்டிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப விபத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க? கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கீங்க? அன்னைக்கு போன வருஷமே ஒரு இது கண்டெய்னர் ஒம்பாட்டுக்கு இதுலேருந்து பாலத்துலேருந்து விழுந்துச்சுன்னா, காரு லெஃப்டில் ஒம்பாட்டுக்கு இதில் விழுந்துருச்சுன்னா அப்புறம் போக்குவரத்துலாம் ரொம்ப சேதமாகி போச்சு. அதில் ஒரு டூரிஸ்ட் பிள்ளைகள்லாம் வந்து செஞ்சு ஒம்பாட்டுக்கு எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சேதமாகி போச்சு. எதனால இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகுது? எதனால் அந்த சாலை ஒம்பாட்டு கொஞ்சம் பெருசு பண்ணாலாக்க ஒம்பாட்டு நல்லா இருக்குண்ணா. பெருசாக தான் சாலை இருக்குது. ஒரு 3-4 இறக்கம் தலையோட இறங்குது பார்த்தீங்களா? அதனால 150 அடி 150 பள்ளம். இது 150 டேரெக்டாக மலையிலேருந்து கணக்கு வச்சிங்கன்னா 150 அடி பள்ளம். பேருக்கு நிற்காது உங்களுக்கு. இப்போ நம்ம திம்பம் மலை பகுதியெல்லாம் போயிருப்பீங்களா? அதுவும் பயங்கரமான. நாங்கள் எல்லா ஹில்ஸ் ஓடிட்டோம். அப்போ இதுக்கு மோசமான ஹில்ஸ்னா தொப்பூர் ஹில்ஸ் தான். அப்படிதான் இருக்கிறதுல மோசமானதுன்னா இதுதான், தொப்பூர் ஹில்ஸ் தான். மீது எல்லா ஹில்ஸும் நாங்கள் ஓடிட்டோம். ஹில்ஸும் இறங்கியிருக்கோம். கேரளா உங்களுக்கு தெரியாதா? வெங்காக்காட்டுக்குள்ளே போனாலும் கூட நம்மளுக்கு சேதம் இல்லை. இந்த தொப்பூர் ஹில்ஸ் தான் சேதமாக இருக்கும். கொஞ்சம் சாலையை பெருசாக்குனா போதுங்கிறீங்க. அப்புறம் மேம்பாலம் கட்டுறாங்க. மேம்பாலம் கட்டலாம் ஒன்றும் ஆஃபர் கிடையாது. அதான் பெனிஃபிட் ஆகுது. மேம்பாலம் கட்டினா தான் பெனிஃபிட் ஆகுது. மேம்பாலம் கட்டலைன்னா நீங்கள் சொல்கிறது கேட்காது, அதுக்காக சொல்கிறேன். மேம்பாலம் கட்டலைன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் நடக்கும். மேம்பாலம் கட்டுறதுனால பெனிஃபிட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான். 10 வருஷம் 20 வருஷம் வண்டி ஓட்டுறவங்க தான். இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? அதுக்குன்னு என்ன சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க நைட் 2 மணிக்கு மேலே போனால் அது எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை ஆளை இதெல்லாம் நடந்துச்சு, சிங்கிள் ரோட்டில் பொம்பளை வச்சு பண்ணவே சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. டிரைவர் கவனம், முக்கிய கவனம் டிரைவர் கவனம். அதுக்கு மேலே வந்து காருக்காரன் கொஞ்சம் பொறுமை போக சொல்லுங்கள். அது எனக்கு மெயின். எங்கே அடித்தாலும் அவனுக்கு எங்களுக்கு சேஃப்டி, அவன் அடித்தாலும் எங்களுக்கு தான் ப்ராப்ளம். எல்லாமே குத்துனாலும் நாங்கள் தான் போய் சொன்னோம், நீ தான் பெரிய பிரச்சனைன்னுவாங்க. எல்லாருமே இதுதான் பிரச்சனை. இப்போல்லாம் நம்ம தொப்பூர் மாவட்டத்தில் ஏறிட்டோம்னா கர்நாடகா காரக்காரன் பூரா ஒம்பாட்டுக்கு வந்து ஒட்டி விட்டு போயிடலாம். தெரியுமா எங்களை போட்டு அசிமா எங்களை ஏசுவோம். ஆனால் கூட பேசலாம். பெரிய வண்டிக்கார பொறுத்து தான் நாங்கள் போகணும், செய்யணும், வைக்கணும். தமிழ் மாத்தணும் கண்ணை மாத்தானது அப்படியே அசிம் திட்டிட்டு போவோம். தொப்பூரில் ஏறினோடனே எங்களை போட்டு ரொம்ப பேசி போடுவோம். அத்திப்பள்ளி செக் போஸ்ட்ல எங்களை வந்து ரொம்ப பேசுறாங்க. அது நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்களே தமிழ்நாட்டுக்காரங்க கேட்க முடியும் சொல்லுங்க. இந்த முக ஸ்டாலின் சொல்றீங்களே, ஸ்டாலின் தான் யாராவது கேட்க சொல்லுங்க பார்ப்போம். கேட்க மாட்டாங்க. இல்ல சொல்றாங்களா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊர் டிரைவர்ஸே அங்க வந்து அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு இதே அவன் ஊர் டிரைவர் நீங்க அடிச்சு பாருங்க. அவன் ஊர் டிரைவர் அவனா அடிச்சு போட்டு
நம்ம மேலே பழைய போட்டோம். நாங்கள் பெரிய வண்டிக்காரங்க, நாங்கள் பொறுத்து தான் போவோம் செய்வோம். கண்டெய்னர் எத்தனை கிலோன்னு லோடு இருக்கும்? இந்த கண்டெய்னர் லோடு எத்தனை கிலோ இருக்கும்? பாசிங் இது பாசி லோடு 10 டன்னு. இப்போ அந்த மேட்ல ஸ்டாப் பண்ணாமல் ஏற்றிடுவீங்களா? 22 டன்னு வண்டியோட பாசி 32 டன்னு. 32 டன் ஏறிடுமா அது அந்த மேட்ல? அந்த மேட்ல ஏறாதுண்ணா. ஏறாது. ஸ்டாப் பண்ணி தான் ஏற்றுறேன். ஏறணும். முன்னாடி காருக்கு வந்து 30 பிரேக் அடிச்சிடுறேன். பிரேக் அடிக்கிறப்ப நாங்கள் ஏற முடியாது, எங்களால் சடனாக பிரேக் அடிக்கிறாங்க, ஏற முடியாது. அது முன்னாடி போனால் தான் நாங்கள் ஏற முடியும். என்ன தான் அனுசரிச்சு போகணும். காருக்காரன் வந்து கட்டடிக்காமல் இருந்தால் போதுங்க. மற்றபடி இந்த பேய் விசாஸ்லாம் இங்கே இல்லை. பேய் பேச என்ன ஏதோ ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு குழந்தையோட வந்து உட்காந்துருக்காரு. நானும் உங்கள்கிட்ட சொன்னேன், அதான் சொன்னேன். சிங்கிள் ரோடு உட்காந்துருக்காரு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சிங்கிள் ரோடு இருக்கப்ப பொம்பளை பிள்ளைகளை கூட்டு போய் இறக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், சிங்கிள் ரோடு இருக்கும்போது சிங்கிள் ரோடு பண்ணது. அப்போ வந்து இதுமே கிடையாது. ஏன்னா பேய் பிசாஸ் எல்லாம் கிடையாது. அந்த டிரைவர் கவனம் மிஸ் ஆகுது. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுனால இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. 3 மணி 2 மணின்றாங்க. நான் 3 மணி 2 மணிக்கு தான் இறங்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் அந்த 3 மணி 2 மணி சொல்றாங்க. சொல்றீங்க கேட்க உண்மை இல்லைங்களா? இந்த ஆஞ்சநேயருக்குள்ள வருதுல்ல, அப்போ என்னதான் எங்களுக்கு தெரியாது, கண்ணை மறைச்சிரும். ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட அந்த பக்கம் கண்ணை மறைச்சிரும் இல்லைங்களே. அவர் சொல்றாப்புல நீங்க ரொம்ப வருஷம் ஓட்டுறவங்கள்ட்ட நான் கேட்டா 40 டெய்லர் ஓட்டுறேன், அதனால ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடிடும். ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட ஒரு செகண்ட் கண்ணை மூடும், அதனால நம்ம கண்ணை மூடிடக்கூடாது. ஓ அது ஏன்னா என்ன ஓடுது இப்போ? ஏன்னா கண்ணை மூடுது நம்ம தூக்குச்சரவு தூக்க அதை சொல்லுங்க. இதே பொம்பளை இருந்து கண்ணை மூடான்னு சொல்லுவாங்க. பொம்பளே கிடையாது. நான் பொம்பளை பேசல, நான் கேளுங்க. அந்த இறக்கத்துல போகும்போது நமக்கு வந்து இங்க இருங்க கண்ணை கட்ட எத்தனை மணிக்கு கண்ணை கட்ட எல்லாமே எனக்கு கேட்டா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எங்க வேணாலும் தூக்கம் வரலாம், இங்க வந்து ஏன் அந்த கண்ணை கட்டுதுன்னு நான் கேட்கறேன். ஃபுல் இறக்கம், அதனால காத்து அதிகமா வருது. புரியுதா உங்களுக்கு? காத்து அதிகமா மேல படும் போது நம்ம ரன்னிங் ஸ்பீடா இருக்கும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க. 1 மணி 2 மணின்னு சொல்றீங்களா? அதுல அம்மாடிச்சு பேய் பிசை எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. என்னுடைய தூக்கச்சடவு தான். புரியுதா? உங்களோட தூக்கம் அதுதான் காரணம். தூக்கத்துல வரும்போது என்னன்னா காரணம் சாலை கொஞ்சம் ரோடு ஒண்ணு அகலம் கம்மி, தலையில இறங்குது. தலையை இறங்கும் போது காத்து ஓர் அடிக்கும் போது எனக்கு என்ன மொத்தமா ஒரு 5 கண்டிஷன்: ரோடு, டிரைவரோட டயர்னஸ், சாலை அகலம் கம்மி, இறக்கம், போக்குவரத்து நெரிசல், கார் அதான் போக்குவரத்து. இதனாலதான் வந்து மேக்ஸிமம் சொல்லுங்க, அமானுஷம்லாம் இல்ல, நீங்களே போடுங்க. அமானுஷம் ஒண்ணு கிடையாது. இங்க அதிகமா ஆக்சிடென்ட் ஆனது வந்து ஹிந்திக்காரன் தான் பண்ணியிருக்கேன், தவிர தமிழ்நாட்டுக்காரன் பண்ணியிருக்கானா? ஹிந்திக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓ சரி சரி. இல்லை இது எனக்கு இப்போதான் தெரியும். பேசும்போது பண்ணிருக்கேன், தமிழ்காரன் பண்ணிருக்காங்களா? பண்ணது இல்ல. எந்த டிரைவருமே பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? உண்டு. கர்நாடகாரனுக்கும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரக்காரனுக்கும் மட்டுக்கு கருக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கு. வண்டியை போட்டு வந்துக்கிறான் கார்ல பாட்டுக்கு வந்து எப்படி சல்லுன்னு போயிருவானா ரெப்ட்ல. நாங்க என்னடா பண்றது? நாங்க போய் ஏறி ரொம்ப வண்டி ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. எல்லா காடு ஏறி இறங்கி வந்திருக்கேன். அங்கெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க பெத்துக்காடு மட்டும் தான். ஆனா பெத்துக்காடு பண்றது மட்டும் ஹிந்திக்காரன் மட்டும்தான் பண்றேன். தமிழ்நாட்டுக்காரன் பண்ணிருக்கான். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. சேஃபா வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நீங்க கண்ணு முழிச்சு உங்க லைஃபை ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டுறீங்க. ஆக்சிடென்ட் பண்ணாமல் இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். சரி, ரொம்ப நன்றி. சரி, அந்த வீடியோ பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இங்கே இருக்கிற லாரி டிரைவர்ஸ்கிட்ட பேசினோம். லாரி டிரைவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பேய் பிசாஸ்லாம் இல்லைங்க, இங்கே வந்து ஒரு காமனான ஒரு 4-5 ரீசன் சொல்கிறாங்க. அதாவது அந்த ரோடோட அமைப்பு அது வந்து மேடு பள்ளமாக இருக்குது. இன்னொன்று வந்து காருக்காரங்க வந்து அதிகமாக ஸ்பீடாக போய் கட்டடிக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ரோடு வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிவேகம், அதாவது ரொம்ப வேகமாக போகிறாங்க எல்லாருமே, அதனால் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, லோடு வண்டியை வந்து டக்குன்னு திருப்ப முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்நாடு டிரைவர்ஸ் அதிகமாக ஆக்சிடென்ட் பண்ணுறது இல்லையாங்க, நார்த் ஸ்டேட்லேருந்து வர டிரைவர்ஸ் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு 2-3 பேர்த்திட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பேசின வரைக்குமே யாருமே வந்து அந்த அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா நான் வந்து இந்த லாரி டிரைவர்ஸு அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்கள்ட்ட தான் பேசியிருக்கோம். அவங்க தான் ரெகுலராக அந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறவங்க. அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அமானுஷ்யம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் லைட்டாக ஒரு டவுட்டை கொடுத்துருக்காரு. என்னென்னா
இந்த 1 மணி 2 மணியில் வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்து லைட்டாக ஒரு கண்ணை மூடும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல வந்தார். ஆனால் இன்னொருத்தர் வந்து அது வந்து இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு அதை வந்து அவர் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம நைட்டு 1 மணிக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தொப்பூர் கணவாயில் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிற பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டு வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி ஒரு புதன்கிழமை மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பொங்கல் தீபாவளி லீவுக்கு போயிட்டு மொத்தமாக எல்லோரும் ஊருக்கு போவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோடு. இதுக்கு காரணம் NH44 இது வந்து டெல்லி வரைக்குமே கனெக்ட் ஆகிறதுனால எல்லா வகையான வண்டி கனரக வாகனங்களும் சரி, உள்ளூர் மக்களும் சரி, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் இந்த பக்கம் வாகனம் வர்றதுனால இந்த ரோடு வந்து ஒரு பிரதான சாலையாக இருக்குது. அதனால தான் இந்த ரோட்டில் இவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம். ஆனால் இப்போ மற்ற காட் ரோடெலாம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய இந்த அளவில் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்காது. இந்த ரோட்டில் பர்டிகுலராக இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால தான் ஒரு 100க்கு ஒரு 10% ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக ஆகுது. ஏன்னா அந்த ரோடோட அமைப்பு வந்து அதே மாதிரி ரொம்ப ஸ்லைடிங்காகவும் அது இது 2 பக்கமும் ஸ்லைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு, 2வது ரைட் சைடு ஸ்லைட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ரோட்டில் போய் பார்ப்போம் வாங்க மறுபடியும். என்னோடய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? இந்த காருக்காரங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். அதாவது என்னென்னா இவங்க வந்து சின்ன வண்டியாக வச்சுருக்கறனால அங்கிட்டும் இங்கிட்டும் டக்குன்னு திருப்பிடுறாங்க. பெரிய வண்டியை அந்த மாதிரி திருப்ப முடியறதில்ல. இப்போ இந்த வெள்ளைக்காரே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுச்சு பார்த்தியா. இப்போ போய் என்ன பண்ணியா மறுபடியும் டக்குன்னு உள்ளே சொருவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த லாரி கண்டிப்பாக பிரேக் பிடிச்சே ஆகணும். இதே மாதிரி அந்த இறக்கத்தில் நடக்கும்போது தான் அவங்களால பிரேக் பிடிச்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி லாரி டிரைவர் சொல்கிறாங்க. இந்த ரோடை இவங்களே டைவர்ட் பண்ணி விடுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக தான். அந்த கார்காரன் அதுக்குள்ளே பொறுக்க மாட்டாங்கடா, வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. இந்த ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, இவங்களே அலர்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூத் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அதிலே கண்ட்ரோல் ரூமு எல்லாமே. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பேசுகிறாரு பாருங்கள் மைக்கில். இதில் வந்து நம்ம எதில் போகணும், இதில் போகணுமா? இது 2 வழியாக போகுது. நம்ம வந்து இந்த லாரி போகிற வழியில் போய் பார்ப்போம் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு. அதாவது அந்த பக்கம் வந்து காருக்கு போகிறது, இந்த பக்கம் வந்து லாரிக்கு போகிறது. இந்த லாரியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் வந்து அந்த பக்கமும் போகிறாங்க லாரி டிரைவர்ஸ். அவங்களாம் வந்து மேபி ரெகுலராக வர்றவங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷனு, மகாராஷ்டிராவிலேருந்து இந்த வண்டி வருது. ஸோ இந்த மாதிரி நார்த் ஸ்டேட்டு வண்டிக்காரங்க தான் வந்து கொஞ்சம் சேஃபாக வரணும். இந்த ரோடை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் டக்குன்னு வந்துடுறாங்க. ஐடி போர்டில் வந்து டேஞ்சர் அகேடு, கோஸ்லோ இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ஒரு போலீஸ் பூத்தே போட்டிருக்காங்க, சோதனை சாவடி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போம். இவங்களாம் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து இவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க போலீஸ் கிடையாது, இது வந்து நெடுஞ்சாலைத்துறை. அவங்க தான் இந்த ரோடு ஒர்க் பண்ணுற யூனிஃபார்ம் போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆபத்தான இடத்துக்கு வரப்போகிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணி போங்கன்னு சொல்கிறாங்க. அதீஸ் சீட் பெல்ட்டை போட்டுக்க. இந்த லாரி வந்து இப்போ எதுக்காக இண்டிகேட்டர் போடுறாங்க, அது ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, இந்த மாதிரி வேகமாக போகக்கூடாதுன்னு தான் சொல்லி போகிறாங்க. ஆனால் இவர் ஏறி போகிறாரு பாரு. இந்த மாதிரி போகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் இப்போ அங்கே யாராவது ஒருத்தர் பிரேக் பிடிச்சி நின்றுருந்தாங்கன்னா டக்குன்னு போய் மோதிடுவாங்க. இந்த வண்டி ஏதோ டன் கணக்கில் வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா, இந்த இதுதான் பிரச்சனையே. இத்தனோண்டு கேப்பில் போகிறாங்கடா. இந்த ஒதுக்கி விட்றதுங்கிறது இதுதான்டா. நம்மளை முடிச்சு விட்ருவாங்க போலையே. தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி பிரேக் பிடிச்சி போக போக வந்து அந்த பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகுது. கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க பாரு. 3 வேவாக போனது இந்த இடத்துல 2 வேவ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல. இப்போ பார்த்தியா ரோடை, அங்கிட்ட ஒரு ரோடு தனியாக வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அது டக்குன்னு சேர்ந்துருச்சு. நம்ம எதுக்கு லெஃப்ட் சைட்லேயே போவோம். இந்த இடத்துல தான் அந்த லாரி மேலாப்பில் ஏறி நின்றுச்சு விஜய், நீ பார்த்தியல்ல. இந்த ரோடு டக்குன்னு சேர்ந்துருதுடா. அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ 3 லேனாக இருந்தது 2 லேன் ஆயிடுச்சு. பின்னாடி வர்றது பார்க்காம அப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. சரியான பள்ளம் கீழே. இதுதான் அந்த கணவாய். கணவாய்ங்கிறது வந்து இந்த வழி நீர் வழி போக்குவரத்து தான். ஒரு
முடியாது. ஆம்புலன்ஸே வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக தான் போகணும் என்ன, இல்லைன்னா அதை தூக்குறதுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் வர வேண்டியது இருக்குது. 108 வந்தாலும் இந்த இடத்துல வந்து 100க்கு கீழே தான் போக முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னொரு 108 தான் வரணும் உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே இந்த ரோடோட அமைப்பு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே தானே போகணும். பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ அந்த கரெக்டாக அந்த தொப்பூர்லேயே இருக்கோம். இந்த பாலம் வந்து இங்கேருந்து தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊரில் வந்து அண்ணன் ஒருத்தர் வந்து மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட வந்து நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்போம். அண்ணன் வணக்கண்ணா, அவங்க பேர்ண்ணா? பேர் பிரகாஷ். என் பேர் வந்து அசோக். நான் வந்து பழனிலேருந்து வரேண்ணா. சரிண்ணா, நம்ம ஊரில் வந்து இந்த தொப்பூர் கணவாய் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு வந்தேன்னா, இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் கடை வச்சுருக்கீங்க? நான் இங்கே லோக்கல் நான் 35 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். ஓ, சொந்த ஊர் உங்களுக்கு? இது எனக்கு லோக்கலே தான். லோக்கல் தான், சொந்த ஊர். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் வந்து இந்த மொபைல் ஷாப் தான். இது ஃப்ரெண்டோட கடைனால நான் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பேன். ஓ, இங்கே தான் இருப்பீங்க. சரிண்ணா. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த தொப்பூர் கணவாயில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுது, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரீசன் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு என்னென்ன காரணம் சொல்கிறீங்க? என்னோட தரப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நைட் டைமில் வந்து அவங்க டிரைவர்ஸ் வந்து தூக்கம் இல்லாமல் ஓட்டுறாங்க மெயின். சரி. அது இல்லாமல் அவங்களுக்கு லாரி மைலேஜுக்கோசரம் வந்து கீர் நியூட்ரல் பண்ணிடுறாங்க. நியூட்ரல் வராங்க மெயின் அதுதான் பிரச்சனை. ஒரு தூக்கம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டீ காஃபி சாப்பிட்டு ஒன்று நின்று வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நியூட்ரல் வரதுனால வேகம் பிடிக்கிறதில்ல. அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பழைய கோயில் ஒன்று இருந்தது. சரி, எனக்கு விவரம் தெரிஞ்சதில் அங்கே ஒரு பழைய கோயில் ஒன்று இருந்தது. அதை எடுத்துகிட்டு தான் அந்த எப்படி சொல்கிறதுன்னா இந்த மலைவாழ் மக்கள் கோயில் ஒன்று இருக்கணும். சரி சரி. அந்த கோயிலை எடுத்துட்டு அந்த ரோடு அது மேலே போட்டாங்க அப்படின்னா அந்த இதாகிட்டு. அதுக்கு பின்னாடி தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன கோயில்னா? அது ஒரு அதாவது பழங்குடியின மக்களோட ஒரு குலதெய்வம். அந்த குலதெய்வம் பேர் தெரியல. எனக்கு வந்து தாத்தா பாட்டி சொன்ன அந்த ஒரு ரீசன் இது. பட் என்னன்றது அது நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க இந்த பக்கம் அதிகமாக போக்குவரத்து டிரைவர்ஸுங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும், இந்த இடத்துல வேகம் கட்டாக போனால் நமக்கு செட் ஆகிடும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்துடுறாங்க. புதுசாக வராங்க அந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் மைலேஜுக்காக ஓட்டிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா நியூட்ரல் தட்டி விட்டுறாங்க. இப்போ என்னன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ் அவங்க ஊர்லேயுமே இந்த மலையெல்லாம் இருக்கும். அங்கேயுமே வண்டி ஓட்டுறவங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் பர்டிகுலராக அந்த பள்ளத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அது மெயின் என்ன ஒன்று ரீசன், அவங்க தூக்கம் வந்து கட்டுப்படியாகவும் வந்துடுறது மெயின் ரீசன் தான். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ஒரு புது ரீசன் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் 2-3 விதத்தில் கேட்டது நார்மலாக இந்த டிரைவர் தூங்குறாங்க, ஓவர் ஸ்பீடாக போகிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பழங்குடியினர் விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொல்லி வந்து எனக்கு தெரியுது. எங்களுக்கு தாத்தா பாட்டி சொன்ன ரீசன் வந்து அந்த இடத்துல பழைய காலத்து கோயில். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த பக்கம் போக்குவரத்துல இருக்கும்போது அங்கே ஒரு கோயில் ஒன்று இருந்தது. கோயில் இருந்தது? ஆமாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இது இடிச்சுட்டு ரோடு ரிவிஷன் பண்ணோன்னா அந்த இதில் கோயில் இடிச்சுட்டு ரோடு போட்டதுனால தான். ஆனால் இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கல் இருக்கும். அந்த கல்லு அந்த கல் அந்த பெரிய கிரானைட் கல் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருந்தது. கோயில் இருந்துச்சு. ஆமாம் இருந்தாங்க. ஆதிப்பில் அந்த அளவுக்கு கோயில் எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடியே இருக்கும். மேக்ஸிமம் 20 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்போது நாங்கள் ஒரு 10-11 வயசில் இருக்கும்போது அந்த பக்கம் போக்குவரத்து அந்த கோயில் இருந்தது. கோயில் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு வெள்ளை சேலையோட ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து லாரி முன்னாடி வண்டி முன்னாடி நிற்கிறாங்க. நிறையா பேர் போயிடாங்க. இன்கேஸ் இத்தனையும் இந்த ரோட்லேயே நான் பல டைம் போயிருக்கேன், வந்திருக்கேன். எங்களுக்கு அந்த மாதிரி தென்படுது. இது வரைக்கும் அமானுஷமாக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண கிடையாது. அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட தான் அந்த இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? பட் அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இது கற்பனை கதை தான். நான் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கோயில் எடுத்ததுனால தான் இந்த ரீசன். கோயில்ன்றதுனால அந்த ஒரு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற எங்களோட கருத்து கணிப்பு இருக்குது. இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பாலம் கட்டுறாங்க. இந்த பாலம் கட்டுறதை பற்றி இந்த ஊர் மக்கள் வந்து இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறீங்களா? இல்லை கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து வேற ஸ்டேட்டில் இருந்தது. அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் வந்து இங்கே தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மேட்ரு எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம். இப்போ இது வந்து எத்தனை அடின்னு இந்த தூணு? இது மொத்தம் டோட்டல் வந்து 130 அடி வருது. 130 அடி தூணு. அதாவது அந்த மலையோட ஈக்குவலாக போகிறதுக்காக, அந்த மலை ஈக்குவலாக போகிறதுக்காக இப்படி போட்டுருக்கு. சரி, இப்போ இந்த ரோட்டில் கீழே இறங்கி வர இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது பொதுமக்கள் வெளியில் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் வெளியூரில் வந்து இதை நாங்கள் நம்ம பார்த்துட்டு கேட்குறோம். இப்போ இந்த மாதிரி பாலம் போட்டால் அதில் அமானுஷமான விஷயங்கள் நடக்காதா? அது நடக்கும்போது தான் தெரியும். அப்படிதான், அதுதான் நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எப்போ பாலம் போட்டு திறக்கிறாங்க தெரியும். இதெல்லாம் வந்து அப்போதைக்கு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். ரோடா இல்லை வந்து இதுதானா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும்.
சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருக்கீங்க எனக்கு. அந்த பழங்குடியின விஷயம் நானும் கூகுள் பண்ணி பார்க்குற ஒரு வேலை இருக்கும். இப்போ நம்ம ஊருக்காரங்க யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இங்கே வண்டி ஓட்டிட்டு போய் அது மாதிரி எதுவும் இறப்புகள் ஆயிருக்காங்க அதே இடத்துல இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம லோக்கலில் வரே ஒருத்தர் இறந்துருக்கா. வண்டி டர்னில் போயிட்டு அவரு சரக்கு போட்டு வந்துட்டு ஓடுறதுல இது பண்ணும்போது எகிரி வண்டி அசடாதுன்னு எகரும் போது வண்டி அவர் மேலே வந்து சரி, அவரு ஒரு சரக்கு அடிச்சதுனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மற்றபடி வேற வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் வந்துருக்கு. ஓ சரி சரி. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து கம்பல்சரி போதையில் வராங்க. அதுதான் மெயின் ரீசன். ஆனால் நாங்கள் வெளியூர்லேருந்து வெளியில் மக்கள் இந்த ஊரை பற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆவி இருக்குது, அது மறிக்குது அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு கட்டுக்கதையாக சொல்கிறதுனால தான் நாங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்து இந்த மக்கள்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து என்ன ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எந்த ஊருங்க? தொப்பூரே தான். நீங்கள் தொப்பூர் தான். இது வந்து எந்த மாவட்டத்தில் வருதுங்க? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி மாவட்டத்தில். சரி, எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க? நான் சின்ன குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து இங்கே என்ன தொழில் இங்கே ஆசை? டிரைவர் தொழில். ரிட்டையர் ஆகிட்டீங்களா இப்போ? இல்லை என்ன வண்டி ஓட்டுறீங்க? இன்னும் ஓட்டிட்டு தான். என்ன வண்டி ஓட்டுறீங்க? என்ன வண்டி? ஒரு நிமிஷம். என்ன வண்டி ஓட்டுறீங்க? டிப்பர் ஓட்டுறீங்க. சரிங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து தொப்பூர் கணவாயின்னு ஒரு காட் ரோடு இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் மலைப்பாதை இருக்குது. அந்த ரோடை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய மனுஷமான இருக்குது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய உயிர் பலி ஆகுதுங்கிறாங்க. நீங்கள் அந்த வழியாக வண்டி ஓட்டியிருக்கீங்க? இதில் தான் நான் சின்னதுலேருந்து ஓட்டினேன். சின்னதுலேருந்தே டிவிஎஸ் வண்டி. ஐயா, நீங்களும் இங்கிட்டு வந்து உட்காந்துக்கோங்க, வாங்க. அவர் கூட வந்து உட்காந்துக்கோங்க. டிவிஎஸ் கார் ஓட்டின வண்டி அதில் 15-20 வருஷமாக ஓட்டிட்டு இருந்தேங்க. டிவிஎஸ் வண்டி. இப்போ லாங் போகிறதில்ல, வயசாகிடுச்சு. 65 வருஷம் போ. எனக்கு லோக்கல் மட்டும் இங்கே 10-20 கிலோமீட்டரில் டிப்பர் ஓட்டிட்டு. சரி சரி. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது? டிரைவருங்க அஜாக்கிறது தான். நிறைய டீசல் மைலேஜ் பார்க்குறாங்க, மிச்சம் பண்ணணும்னு நூற்றில் வராங்க. ஓவர்லோடு பிரேக் அடிச்சு வர என்னது ட்ரம் எல்லாம் பழுத்துருது. கீழே வர சடீர்னு குறுக்க யாராவது போவாங்க, ஒரு பைக் வரும், அவங்க கண்டிஷன்னா நிறுத்திக்குவாங்கன்னு ஒரு தைரியத்தில் இவங்க வராங்க. பிரேக் அடித்தா நிற்காது. ட்ரம்மு அங்கேருந்து மேலேருந்து வரும்போது ட்ரம்மு பழுத்துருது. பிரேக் அடிச்சு வந்த ஓவர்லோடுக்கு. லோடெல்லாம் ஓவர்லோடு தான். ஓவர்லோடில் வர்றாங்க. ஆமாம். அப்படி வர மைலேஜுக்காக நியூட்ரலில் வர்றாங்க, ஓவர்லோடில் வர்றாங்க. வந்து இப்போ சடீர்னு பிரேக் அடித்தா நிற்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்டவங்க யாரும் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்களா? இப்போ சமீபத்தில் இல்லை, முதல்ல இருந்து கேட்குறேன். இப்போ போன வாரத்தில் நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆலப்புழா கம்பெனி. அது பக்கத்தில் ஒரு கார் ஷோரூம் இருக்குது. அதில் ஒருத்தர் நைட்டு வாட்ச்மேனாக இருந்தார். அவருக்கு விடிகாலம் நான் டியூட்டி முடிச்சுட்டு போய் ஒரு டீ கடையில் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வர இந்த வண்டி ஒரு பைக்கு வந்துச்சு. பைக்கு ஸ்பீடு சரியான ஸ்பீடு. கேரளா வண்டி, கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன். வந்து அடித்து தூக்கி போட்டு போயிடுச்சு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷனில் வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. ஒன்று காப்பாற்ற முடியல. இனிமேல் இந்த மலைச்சாலைங்கிறது இருக்குது. திம்பம் இருக்குது, கொடைக்கானல், ஊட்டி, கல்லட்டி, அந்த மாதிரி நிறைய மலைச்சாலைகள் இருக்குது. இந்த மலைச்சாலையில் மட்டும் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன காரணம்? இது ஃபேமஸ் தொப்பூர் கணவாய்னா அதுதான். இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலர் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு என்ன காரணம்? காரணம் டிரைவருங்க அஜாக்கிரதை, டீசல் மிச்சம் ஆகணும்னு பார்க்குறாங்க. இந்த ரெண்டு தான் காரணம். 77 சேர்ந்த ஒரு ஏதோ அது பிரார்த்தனை செஞ்சானோ தான் அது வந்து இந்த ஆக்சிடென்ட் ஒரு நல்ல. நான் 77 ஏதோ ஒரு இவரு நம்ம ஊர் தானா? ஏதோ ஒரு முன்காலத்தில் ஒரு பொம்பளை அது இதனால தான் அந்த ஊர் மக்களாக சேர்ந்து அங்கே ஒரு சாமிக்கு செஞ்சுக்கணும் அப்படி சொல்லுது. எங்கள் ஊர் பேர் தர எப்படின்னா நான் 77லேருந்து டிரைவருங்க. 77லேருந்து டிரைவர். இப்போ 40, எனக்கு 65 வருஷம் ஆகுது. 59 டேட் ஆஃப் பர்த். இப்போ இது வரைக்கும் என் கையில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை. இந்த மிட் நைட்லலாம் வண்டி ஓட்டியிருக்கீங்க? 1 மணி 2 மணிக்கெலாம் அந்த டைமில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவேன். இப்போ வயசானதுனால இப்போ ஓட்டுறதில்ல. முதல்ல எல்லாம் ஓட்டிட்டு தான் இருந்தேன். இப்போ விட்டுட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் இவ்வளோ வயசாகி 65 வருஷம் நான் 77லேருந்து இது வரைக்கும் என் கையில் ஒரு ஆக்சிடென்ட் கூட கிடையாது. நீங்கள் இதே கவர்மெண்ட்டில் ஓடி இருந்தேன். நாங்கள் கார்பரேஷனில் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவார்டு. ஆனால் அந்த அளவுக்கு நான் அஜாக்கிரதை கிடையாது. சாராக ஓட்டுது. ரொம்ப ஹைட்டாக வருது. அது என்ன எப்படின்னு நம்ம இது 130 அடி 120 அடி ஹைட்டு. ஆமாம். இதில் நார்மலாக போனாலே வந்து ஆக்சிடென்ட் ஆகும். இந்த ரோடு ஏற்கனவே இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லை. அந்த மலையை குடஞ்சி
அந்த மேட்டை கொண்டாந்து இந்த பள்ளத்துக்கு கொட்டி லெவல் பண்ணியிருக்கலாம். இது ஹைட்டாக ஆழம், அவ்வளோ ஆழங்க ஹைட்டாக போடுறாங்க பாலம். அது பிற்காலத்துக்கெல்லாம் எப்படின்னு நம்மளுக்கு நம்ம இருந்து பார்க்க போகிறதும் இல்லை. இன்னும் எத்தனை நாள் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் 29 சொல்கிறாங்க. 29, 2029. மூணு வருஷம் 3 வருஷம் இருக்குது. சரி. அது முடிஞ்சு அப்புறம் ஓடும்போது அப்புறம் எப்படியோ நம்ம கையில. அதுக்கப்புறமும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க எதை காரணமா சொல்லுவீங்க? என்ன காரணம், இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டா போடுறதுக்கு அந்த மலையை ஹைட்டை குறைச்சி கொண்டு வந்து அந்த நேரடியாக கொண்டு போயிருக்கலாங்கிறீங்க. நிலத்துல போட்டுக்கலாம். ஹைட்டா போடுறது அது. இப்போ இந்த பாலம் போடுறதுக்கு பதிலா அந்த மலையை குறைஞ்சிருந்தா செலவும் கம்மி. தரையிலேயே போற மாதிரி போயிருக்கலாம். ஆமா, நீங்க கேரளாவில் போட்ட மாதிரி டனல் போட சொல்றீங்க, அந்த மாதிரி போட்டிருந்தா ஈஸியா இருக்கும். சரி. இது இவ்வளோ ஹைட்டு போடுறாங்க என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இது வந்து சென்ட்ரல் போடுறாங்களா ஸ்டேட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுக்கணும்ல, அதுக்காக கேட்குறேன். சென்ட்ரல் தான் போடுது. சரி, ஓகே. அப்போ வேற அமானுஷமான விஷயம்லாம் இங்கே இல்லை? இல்ல அந்த மாதிரிலாம் சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ டிரைவர்கள் கவனமா ஓட்டினா இங்கே ஆக்சிடென்ட்டே ஆகல. சேலை கட்டிட்டு ஏதோ குழந்தையோட வந்து முதல்ல அந்த மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்ல அதாவது சிங்கிள் ரோடு இருக்கும்போது, சிங்கிள் ரோடா இது கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க? வெள்ளையா சீலை கட்டிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகுது, கண்ணுக்கு தெரியுதுன்னு அது சொன்னாங்க. நீங்க பார்த்தது? நாம நேர்ல பார்க்கல. சரி. ஓட்டி பார்த்து தெரியும். எல்லாரும் நெட்ல பார்த்தோம். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன அந்த மாதிரி பொருளை அது நேர்ல பார்த்தது யாரும் கிடையாது. சொல்லுவாங்க கோடி கணக்குல செலவு பண்றாங்க. அவங்க வந்து பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் வச்சுட்டு இது 1000 கோடிக்கு மேல வரும். 1000 கோடியா இந்த பாலத்துக்கா? 75 கோடி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் 10லன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 1000 கோடி இது வரைக்கும் ஆயிருக்கும். இதுக்கு மேல யாரு சொல்றாங்க? 1000 கோடியா 100 கோடியா? ஃபர்ஸ்ட்ல 1000 கோடி 75 கோடி சொன்னாங்க. 750 கோடி சொல்லியிருக்காங்க. 750. இப்போ வந்து 1000 கோடி தாண்டி 1000 கோடி. ஆமா, இதுக்கு அந்த மலையை குறைஞ்சு ஓட்டாய் போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்குங்கிறீங்க. ஆமா, அது கொஞ்சம் லெவல்ல நிலத்திலே வந்திருக்கு. ஹைட்ல போக வேண்டியது. எல்லாம் பாலம் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாள்ல லாஸ்ட்ல வந்து ஒரு வண்டி குறுக்கா படுத்துக்குது. பூரா இரவுல வந்து பூரா ஜாமாய் மேல நிக்குது. இந்த பிரிட்ஜ் தாங்குமா? அது தாங்குற அளவுக்கு தான் இன்ஜினியருங்க. 1000 கோடி 1000 கோடிங்கிறப்ப கண்டிப்பா தாங்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஜினியருங்க சாமியா பேய் ஏதோ சொன்னாங்க. ஆமா, அது இருக்கிறதா? அது வந்து மேல போறவங்க எல்லாம் ஒண்ணும் செய்யாதா? எல்லாத்தையும் கவனிப்பான். இல்ல, நான் கேக்குறேன், எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். எல்லாமே கவனிப்பான். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மேல போறவங்கள விட்டுட்டு கீழே வர்றவங்கள மட்டும் எல்லாருமே கவனிப்பான். பிடிக்குமா? கீழே போறது அதுதான் எனக்கு தெரியல, சும்மா தெரியாம தான் கேக்குறேன். சார் வந்து ஓபன் பண்ண உடனே அதான் ஓபன் பண்ண உடனே இந்த பாலத்து மேல வண்டி விழுகுங்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சரி, பாப்போம் எப்படின்னு பாப்போம். இந்த ஊர்ல வந்து ஒரு 35 வருஷமா லாரி ஓட்டின ஒரு பெரியவர்கிட்ட நாங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. இந்த பாலத்தில் வந்து ஒவ்வொரு தூணுக்குமே வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படிங்கிறாரு. மொத்தமாக இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 750 கோடி சேங்ஷன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இன்னொரு 250 கோடி, மொத்தமாக 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து இந்த பாலம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாலம்லாம் தேவையில்லை, எங்களுக்கு அந்த மலையை வந்து லைட்டாக குறைஞ்சி உள்ள ஒரு டனல் மாதிரி போட்டுருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை வெட்டி விட்டுருந்தீங்கனாலே நாங்கள் வந்து ஈஸியாக போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு மட்டும்தான் இந்த பாலம். மேலே ஏறுறதுக்கு அதே வழி தான், அந்த ஒன் வே தான். மேலே ஏறுறதுக்கு கீழே இறங்குறவங்க மட்டும் இந்த வழியை இறங்கி வர மாதிரி. இந்த பாலத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து 130 அடிங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய தூண் இங்கே போட்டுட்ருக்காங்க. இது இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகுமா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதில் இன்னொருத்தர் வந்து அவர் சரக்கு அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி வந்து இன்னொருத்தர் வேலிடான பாயிண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கும்போது ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா வண்டியும் டன் கணக்கில் வந்து வெயிட் இருக்கும். அத்தனை வண்டியோட வெயிட்டு இந்த பாலம் தாங்குமா? எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை இல்லை, இது ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அது எந்த வகையில் சாத்தியம்னு எங்களுக்கு தெரியல. இந்த பாலம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் திறந்து அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுதா, ஒருவேளை மறுபடியும் ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படி ஆகலைன்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டைம் வந்து 10:21. டைம் பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரில. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த தொப்பூர்கணவாய் அந்த பாலம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த அண்ணன் கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். அவர்கிட்ட போய் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. நாங்கள் போகலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட பேசும்போது வந்து மைக் ஆஃப் ஆகியிருந்திருக்கு, நான் அதை கவனிக்கலை. நான் நார்மலாகவே வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸோ அந்த ஆடியோ வந்து கிளியராக கேட்காது. ஏன்னா பின்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருந்ததுனால, நான் அதனால் ஷார்ட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்க ஹோட்டலுக்கு வந்து நிறைய லாரி டிரைவர்ஸ் வந்து சாப்பிட வருவாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, மேலே வந்து முனிப்பாய்ச்சல் இருக்குது. அது இந்த அமாவாசை நாள் நெருங்கும்போது வந்து, அந்த நாள் கிட்ட வர வர க நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அதே மாரியே அந்த பெண் ஆவி குழந்தையோடு இருக்கிறதும் வந்து உண்மதான் அப்படிங்கிற மாரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இது 2மே வந்து நிறைய டிரைவர்ஸ் சொன்னது தான். நாங்களா எதுவுமே சொல்லல. நெறைய விபத்துக்கள நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல தான் வந்து எங்களுடைய ஹோட்டல் இருக்கு. இந்த மேம்பாலத்துக்கு பக்கத்தில அப்படிங்கிறப்ப, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா நாங்க உடனே போய் பார்ப்போம். லாஸ்ட் டைமா ஒரு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு வந்தவங்க கூட இங்க சாப்பிட்டுட்டு வண்டியில ஸ்கூட்டியில போனாங்க. ஆனா வந்து போகும்போதே வந்து ஆக்சிடென்ட் ஆகி லாரியில அடிபட்டு இறந்துட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அந்த வீடியோவும் காமிச்சாங்க. அந்த வீடியோலாம் பார்க்க முடியலைங்க. ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. சரி இவங்க சொன்னது வந்து எந்த வகையில உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க மறுபடியும் அ நைட்டு 12 மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு, அதுக்கப்புறம் எங்களோட ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோட்ல ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எங்களுடைய ஜேர்னிய கன்டின்யூ பண்ணோம். இவங்க அந்த அமாவாசைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகுற இடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த பள்ளத்தில தான் வந்து ரெகுலராகவே ஆக்சிடென்ட் ஆகும். அங்கே தான் அந்த முனி பாய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் விளையாட்டா கேட்டோம், நீங்கள் போவீங்களா அந்த பக்கம் அப்படின்னு. அமாவாசை நெருங்கும்போது இந்த ஊர்க்காரங்க யாருமே அந்த பக்கம் போமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம இன்னொரு 14 நாள் இருக்குது, நாங்கள் போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து 12 மணி வரைக்கும் ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து அந்த ஏத்தம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அந்த பாலம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. 12 மணிக்கு மேலே தான் அந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து அங்கே வந்து இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே உண்மையிலே அப்படி ஏதாவது இருந்து எங்களுக்கு ஆச்சுன்னா வந்து இந்த விஷயம் உண்மைன்னு நம்பிக்கோங்க. ஓஜா போர்டு இருக்குது. இங்கே பாருங்கள். ஓஜா போர்டு வச்சு 3 பேருமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கீழே இருக்கிற பள்ளத்தில் தான் வந்து அந்த மாதிரி ஏதோ இந்த முனி சம்திங் அந்த மோகினி ஏதோ ஒன்று அந்த நெகட்டிவ் எனர்ஜியோ பாசிட்டிவ் எனர்ஜியோ அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதாவது 12 மணிக்குமே இங்கே வந்து நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கு. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறனால நம்ம வந்து இப்போ ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். வாங்க அந்த ரோடை ட்ரை பண்ணி பார்ப்போம். மிட் நைட் ரைடு எப்படி இருக்க போகுதுன்னு. நீ போகலாமா? எது இல்லாமா ரோடு தானே? வா கோயிலுக்கிட்ட வந்துட்டோம்டா. என்னன்னு நாங்கள் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த போர்டு விளையாடலாமா? திரும்பிக்கலாமா 3 பேரும்? சைசன் எப்படி எங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கோ. நாங்கள் 2 ஒன்றே பார்த்து உட்காந்துக்கிறோம். இதில் போய் போட கையை வச்சு விளையாடலாம். காயின் இந்த இப்படி காயின் எடுப்போம். இங்கே பாரு, அதாவது இது கொஞ்சம் ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது சரியா? கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒன்று நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அதுக்காக நீங்களாம் நகர்த்தக்கூடாது இப்படி எனக்கு பயமாக இருக்கு. நான் ஃப்ராங்காக ஒத்துக்கிறேன். முன்னாடி சொல்லிடுறேன். ஏய் நண்பா, இது மூமெண்ட் தெரிஞ்சது இல்லை லைட்டு தானே? நான் கூட யாரும் நகராக எடுத்துட்டேன். சரி லைட் ஆஃப் பண்ணிக்கலாமா? டார்ச் மட்டும் வச்சுக்கலாம். லாக் பண்ணு. இங்கே பாரு, ஒரே விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த எப்போவுமே இந்த அமானுஷ்ய விஷயங்களில் வந்து எப்படின்னா, ஒருத்தரை வந்து மைண்டு வந்து அது வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி அது வந்து மற்றவங்கள்ட்ட வந்து டைவர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா மற்ற 2 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் சரியா? என்னடா நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்குறேன். நானே ஒரு வேளை அதனால பாதிக்கப்பட்டு உங்களை வந்து இறங்கி வாங்க காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து போகக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறேன் சரியா? ஓகே ரெடியா? இப்படிலாம் சொன்னா வரமாட்டேன் நான். இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். நீ எது காட்டுக்குள்ள போலாங்கிற என்னத்துல? சரி கை வைங்க. ஓஜா போர்டு தெரியுதா? ஓகே நல்லா கண்ணை மூடிக்கோங்க. யாராவது ஒருத்தர் அந்த கேள்வியை கேளுங்க. நான் கேட்கவா?
இங்கே யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? இங்கே எங்களை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் எஸ் சொல்லுங்கள். இங்கே எங்களை தவிர வேறு யாராவது இருக்கீங்களா? ஏதாவது சொல்கிறீங்களா? இங்கே நிறைய ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் எஸ் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சா பேசலாம். கையெழுத்துலாமா? முன்னாடி 1 2 3 3 சொன்னாங்க. அந்த ஓஜா போர்டு விளையாண்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த ஃபீலும் வரல. ஒருவேளை எங்களுக்கு விளையாட தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. நான் கரெக்டாக இந்த ரெகுலராக ஆக்சிடெண்ட் ஆகிற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாக இது இங்கேருந்து ஒரு 50 மீட்ரு கூட கிடையாது அந்த பள்ளத்துக்கு. டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மணி வந்து 12:15. இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆனால் அமாவாசைக்கு பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு முனிப்பாய்ச்சல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடி வந்து குழந்தையோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஆனால் அந்த ஓஜா போர்டு மேபி வேலை செய்யலையா இல்லை எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கோம். பெயின் அந்த மாதிரி இருக்கும். சும்மாரா பயமாக இருக்கா? சரி ஐபி பின்னஸ் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. ரத்தம்லாம் வேண்டாம். கண்டிப்பாக வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளால் உயிர் பழிக்கவே முடியாது. ரத்தம் வேண்டாம், அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இல்லை நார்மலாக நம்ம வந்து செக் பண்ணோம். இல்லை சரியா, அதாவது இந்த டைமில் இந்த வழியாக போனாலே ஆக்சிடெண்ட் ஆகும்னு தான் சொன்னாங்க. நம்ம இங்கே வந்து நிப்பாட்டி ஓஜா போர்டு செக் பண்ணியாச்சு. எனக்கு என்னமோ நம்மளை யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. உனக்கு அது யாரும் தெரியுதா? இங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை சின்டெக்ஸா? சரி ஓகே, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம அங்கே போய்ட்டு ஒரு கன்க்ளூஷன் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் அந்த சம்பவ இடத்துல இருக்கோம். எங்களுக்கு எதுவும் நடக்கலை. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இன்னுமே எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. நாங்கள் இங்கேருந்து இப்போ ஒரு வேளை அவங்கள கோவப்படுத்திட்டு இப்போ மேலே போய் ரிட்டர்ன் வர்ற வழியில் எங்களுக்கு ஏதாவது ஆனாலும் ஆனது தான். என்ன அதாவது இத்தனைக்கு எங்கள் வண்டியில் வந்து நாங்கள் சிக்கன் வேறு வாங்கி வச்சுருக்கோம், நான்வெஜ் வேறு வாங்கி வச்சுருக்கோம். கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது. அப்படி எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா வந்து இது ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன்னால தான் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு என்னோடய கன்க்ளூஷன் வரும். நாங்கள் கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கோஸ்லோ ஆக்சிடெண்ட் ஏரியான்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக அந்த தொப்பூர்கன வயலேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட வெளியில் வந்திருக்க மாட்டோம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு ட்ராவல்ஸு பஸ்ஸும் ஒரு ஈச்சரும் வந்து மோதிருக்காங்க. இப்போ அந்த இதை காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு போயிருக்காங்க. ஈச்சரில் வந்து ஒரு பஸ்ஸு
கண்ணாடி உடஞ்சிச்சா? அழகான ஒரு குட்டி குட்டிருக்காங்க. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் ஒரு 3 தடவை போயிட்டு வந்துட்டோம். அது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் சாலை. 3 தடவை அப்படிங்கிறப்ப போக ஆறு வர ஆறு அப்படிங்கிறப்ப 12, ஒரு தடவை போனால் 12 கிலோமீட்ரு. நாங்கள் 36 கிலோமீட்டர் அந்த ஆபத்தான சாலையிலே போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு எதுவும் ஆகலை. ஸோ அதே மாதிரி அந்த பிளேஸ்லேயும் அந்த 1 மணி 2 மணிக்கு இருந்து நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ஓஜா போர்டு விளையாண்டு ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் நடக்குதா. நாங்கள் சிக்கன் பீஸ் வேறு வச்சுருந்தோம். ஏன்னா பேய்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தோம். ஆனால் அதுவுமே வந்து எந்த அளவு எங்களுக்கு எதுவுமே எஃபெக்ட் காமிக்கல. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அங்கே அமானுஷமான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே, பிரதான சாலை, வந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை இணைக்கிற சாலை அப்படிங்கிறதுனால வந்து அங்கே அதிகமான கனரக வாகனங்கள் போகுது. அதுவும் இல்லாமல் அந்த ரோட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து மேடாக ஏறிட்டு இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து பள்ளமாக இறங்குது. அந்த பள்ளத்தில் வந்து இந்த டேர்னிங்கில் வந்து அந்த ரோடு வந்து கொஞ்சம் இறக்கமாக போட்டிருக்காங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. ஏன்னா நிறைய மலைச்சாலைகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து இது என்ஹெச்சுங்கிறதுனால நிறைய வண்டிகள் போகுது. அதனால தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. போக்குவரத்து நெரிசல், அதுக்கப்புறம் வந்து கவனக்குறைவு, அதுக்கப்புறம் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லை, தூக்கம் இல்லாமல் டிரைவர்கள் ஓட்டுறாங்க. இந்த ஒரு ரீசன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். உங்கள் மனசில் ஏதாவது நீங்கள் எதாவது சொல்கிறதுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரியே நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.